ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு சின்ன இடம் இருந்தாலே ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த அளவுக்கான ஒரு இடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மாடி இருக்குது அப்படின்னா, அந்த மாடியிலையோ இல்லை தோட்டத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துங்களையோ நம்மளால் ஈஸியாக அந்த பிஸ்னஸை தொடங்கிட முடியும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னாலே, ஓப்பன் கிரவுண்டு இருந்தாலே போதுங்க. இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். டீஹைட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் இது. டீஹைட்ரேட்டட்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊருங்களில் கிடைக்கக்கூடிய நிறைய ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுங்களில், வெளி மாநிலங்களில் கூட கிடைக்காம இருக்குது. அதே போல் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு சீசன் இருக்குது. இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் தான். ட்ரைடு மேங்கோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேங்கோஸை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் நிறையவே நமக்கு மேங்கோஸ் கிடைக்கும். ஆனால் த்ரூஅவுட் த இயர் அதை டிஷ்ஷஸில் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ நியூட்ரியன்ஸ் வேல்யூ நம்மளுடைய பாடியில் ஆட் பண்ணுறதுக்கோ நமக்கு த்ரூஅவுட் த இயர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் பண்ண நம்மளுக்கு மேங்கோஸ் வச்சு தான் நம்மளால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை எடுத்துக்க முடியும். அதுக்கு நிறைய மிஷினரிஸ்லாம் அவைலபிள் இருக்குது. மிஷினரிஸே இல்லை அப்படின்னா கூட இந்த பிஸ்னஸை உங்களால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேங்கோஸை சோர்ஸ் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சில அந்த ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குறவங்க கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு சப்ளை பண்ணணும் அந்த மாங்காவை. அதாவது அந்த மாம்பழம் கொடுக்கும் போது உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்பாயில் ஆனது, அடிப்பட்டது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது அதோட குவாலிட்டி நமக்கு ப்ராப்பராகவே இருக்காது. ஸோ இந்த பீக் சீசனில் நீங்கள் ஒரு மாம்பழத்தை ப்ரொக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மாம்பழம் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிட்ட பிறகு அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதெல்லாம் டேமேஜ் ஆனது, அடிப்பட்டது, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ அதை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டியை எந்த இடத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது சுத்தம், அது மட்டும் இல்லாமல் அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய டேஸ்ட்டு, அதோடைய கலர், இந்த மாதிரி எதுவுமே அதில் போகக்கூடாது. அதோடைய நியூட்ரியன்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா போகவே கூடாது. ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது ட்ரைட் மேங்கோஸ்க்கு பார்த்திங்கன்னா நார்மல் மேங்கோஸை விட பல மடங்கு அதிகம். ஆனால் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்றது அந்த மேங்கோவில் இருக்கணும். ஆனால் ஷெல்ஃப் லைஃப்பும் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபயல், நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸை அது டீஹைட்ரேட்டடாக மாற்றுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துங்களில் நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாத மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராண்டிங், பேக்கிங், அவ்வளோதாங்க. பிராண்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நேம்ன்றது கண்டிப்பாக இனிஷியல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே டிசைட் பண்ணிவிடுங்க. அந்த நேம், அந்த லோகோ, உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் பேக்கிங் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் என்ன அதில் போட்டிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக பேக்கெட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஆர்கானிக்கா, சுகர் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயா, என்ன அப்படின்றத கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் தெரிவிச்சே ஆகணும். அதுதான் நீங்கள் இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் பிராண்டிங். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் ஷைன் ஆகணும் அப்படிங்க, ஒரு பிஸ்னஸில் ஷைன் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் அதில் போட்டிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக்கிங் நல்ல ஒரு அட்ராக்டிவான பேக்கிங் கொடுங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு வேக்யூம் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப்பை நீங்கள் தக்க வச்சுக்கிற அளவுக்கான பேக்கிங் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஃப்ரெஷ்னஸும் அதோட டேஸ்ட்டும் நமக்கு போகாமல் இருக்கும். அட்ராக்டிவாகவும் வேணும், அதில் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும். அதே போல் உங்களோட பேக்கிங் பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன் இதில் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்ம நான் டிகிரேடபிள், இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை ஒரு பேப்பர் கவர்ஸ்லையோ ஒரு பவுச்லேயோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும் போது அந்த ஒரு பேக்கிங் பண்ணுற கவர் மூலயமா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அந்த ஃபுட்டுக்கு. ஸோ அதனால தான் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸே போதுங்க. நீங்கள் டைரெக்டாக பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃபார்மர் மேங்கோஸ் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேல்யூ ஆடட் அப்படின்னாலே ஆன்லைன் ப்ரெசன்ஸ்
ப்ராடக்ட்ஸ் டைரெக்டாகவே இப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்துடலாம். யார் வேணாலும் வந்து என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது, நான் இந்த விலைக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே வந்து மார்க்கெட்டிங்ஸ் ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் தாங்க. வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராமோ பிஸ்னஸ் பேஜ் இப்படி வச்சு பண்ணாலே போதும். இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா ப்ராஃபிட், அதாவது ஒரு அசம்ஷன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் வந்து 30 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் நல்ல பழமே நம்மளால் வாங்க முடியும், டேமேஜஸ் இல்லாததே. ட்ரைடு மேங்கோ பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் வந்து 250 ருபீஸுங்க. 1 கிலோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நிலவரம்படி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு சில இடத்துல 1000 ருபீஸ்க்கும் கிடைக்கும், 2000 கிடைக்கும், 5000 கிடைக்கும். அதோட குவாலிட்டி, அதோடைய டேஸ்ட்டு, ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தான் இதில் கலந்தது. ஸோ ஃப்ரெஷ் மேங்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 5 கேஜி வாங்குறீங்க, 4 கேஜி வாங்குறீங்கன்னா 1 கிலோவில் கண்டிப்பாக 250 கிராம்ஸ் அளவுக்கு நம்மளால் வந்து ப்ராஃபிட் அப்படின்றத இந்த மேங்கோஸில் வந்து நம்மளால் வந்து எடுத்துட முடியும். ஸோ இப்போது ஒரு 250 ருபீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய லாபம் இப்போது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 கேஜி அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் மேங்கோஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோ வரைக்கும் ட்ரைட் மேங்கோஸ் நம்மளால் பண்ண முடியும். அது க்யூபாக பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சைஸ் பண்ணாலும் சரி. ஸோ 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் தான் ரா மெட்டீரியலுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க. ஓவராலாக ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் பர் கேஜி நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதை வந்து பேக்கிங் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் செலவு உங்களுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் ரா மெட்டீரியலுக்கு. இதுவே சோலார் ட்ரையர் நீங்கள் போகிறீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு சோலார் ட்ரையர் நம்மளால் வாங்கிக்க முடியும். இல்லை ஒரு சின்ன ஸ்டைல் ஆஃப் இப்போ நான் காட்டின மாதிரியான ட்ரையர்ஸ் ஒரு 5 ரேக்ஸ் உடையது வீட்லேயே வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு 2500 5000 வரைக்கும் அது சார்ஜஸ் ஆகும். இதெல்லாம் வேணாம், நான் சாஃப்ட் நெட்ஸ் போட்டு மாடியிலேயே வந்து நான் காய வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ மிஷின்ஸ்க்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஸ்மால் ஸ்கேல்லே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 500 ருபீஸ் ரா மெட்டீரியல் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2500 ருபீஸ் வரைக்கும் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். 2000 வரைக்கும் ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியுங்க. ஸோ இது எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி தான். ஆனால் இதுக்கு எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக முக்கியம். ஒரு பிஸ்னஸ் லைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லைசன்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டில் கலர்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லோ கலர்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல தரமான இனிப்பான மேங்கோஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சுகர் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். நல்ல சன் ட்ரைடு அது ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலாக வீட்டில் இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் ஒரு 3லேருந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் டியூரேஷன் இந்த ஒரு இன்கம் டெய்லி எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஃபர்ஸ்ட் டேலேயே நம்மளால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. நமக்கு 300 ருபீஸ் 400 ருபீஸ் சம்டைம்ஸ் சேல்ஸ் ஆகிறத கூட போகலாம். ஆனால் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங், நம்மளுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி இதெல்லாம் வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லாபம் அப்படின்றது நம்மளால் அச்சீவபிள் தான். இதுவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே பல மடங்கு லாபம் எடுக்க முடியும். அதுக்கான லைசன்சிங் எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.